முக்கியமான கேள்வி கரூரில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதே மாதிரி ஊடகத்தில் பாதிக்கப்படுகிற பெண்கள். நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைய பலி கொடுத்தவங்க, இவங்க எல்லாருமே அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 டிஃபென்ஸ் எடுப்பாங்க. அதில் ஒரு அம்மா அவங்க முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லைன்னு பார்க்குறவங்க திட்டுறாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன மாதிரியான நிலைமை இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி பதில சொல்கிறாங்க. என்ன? எங்கள் மேலே தப்பில்லை, 2வது எங்கள் அண்ணன் மேலேயும் தப்பில்லை. நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போன ஹேண்ட்பேக்கை தொலைச்சிட்டு வந்துட்டா, ஸ்கூல் பேக்கை தொலைச்சிட்டா, ஒரு தோடு கழண்டு விழுந்துட்டா வீட்டில் சும்மா விட்டுருவாங்களா? அதுவும் ஒரு கூட்டத்துக்குள்ளே போகாதங்கிறாங்க. இல்லை நான் போவேன்றீங்க. போயிட்டு என் சங்கிலியை காணோம் அப்படின்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா சொல்லுவாங்க? உன்னதான் அங்கே போகாதன்னே, உனக்கு பொறுப்பில்லை சொன்னனே, கேட்டியா? அப்போ 2, 1 உனக்கு பொறுப்பில்லை, 2வது அங்கே போகாத. இதை 2ஐயும் தாண்டி போனால் ஒரு தோடை தொலைச்சிட்டா, ஒரு பர்ஸை தொலைச்சிட்டா நம்மளே என்ன சொல்லுவோம்? நான் இப்படி தான் பிடிச்சிட்டு வந்தேன், அங்கே எப்படி அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, என்னென்ன சமாளிப்போம். ஒரு தோடு, ஒரு சங்கிலி, ஒரு ஹேண்ட்பேக்கை தொலைச்சிட்டு வந்தாலே அவ்வளவு டிஃபென்ஸ் வேண்டி இருக்குன்னா, ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு போய் காவு கொடுத்துட்டு வந்துட்டா குடும்பம் சும்மா விடுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க? எங்கள் மேலே தப்பில்லை, எங்கள் பக்கத்தில் நின்னவங்க மேலே தப்பில்லை, அந்த குழந்தைய மிதித்தவங்க மேலே தப்பில்லை, இவ்வளவு கூட்டத்தை கூட்டி 5 மணி நேரம் வேடிக்கை பார்த்து லைனை ஆன் ஆஃப் போட்டு விளையாடினாரு, அவர் மேலேயும் தப்பில்லை, இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தப்பு. லாஜிக் நல்லா இருக்குல்ல? இது ஒரு தற்காப்பு மனநிலை. இந்த இடத்துக்கும் பெண்கள் தள்ளப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக அணுகி இதை புரிய வைக்க வேண்டி இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.